திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு தாவேகா ஊதி ஊதி பெருசாக்கி வச்சிருந்த ஒரு பலூன்ல குண்டூசி வச்சு குத்தி அந்த பலூனே இல்லாமல் ஆக்கிட்டாங்க கனிமொழி அவர்கள். என்ன நடந்தது? ஓம் பிர்லா ஒரு டீ பார்ட்டி கொடுத்துருக்காங்க. அந்த டீ பார்ட்டியில் கனிமொழி கலந்துக்கிட்டதா ஒரு செய்தி வருது. உடனே தாவேகாவை சேர்ந்தவங்க அவ்வளோதான், திமுகவும் பாஜகவும் நெருங்கிட்டாங்க, அவங்க மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட, குறிப்பா திமுகவை ஆதரிக்கிற சிறுபான்மை மக்கள் கிட்ட உங்களுக்கு எதிரானவங்க திமுக அப்படிங்கிற கட்டமைப்பை செஞ்சுட்டு இருந்தவங்க, குறிப்பா நேற்று இந்த செய்திகள் பரவ ஆரம்பிச்ச பிறகு அதை இன்னும் தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்டமைப்பை சுக்கு நூறா அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க கனிமொழி கருணாநிதி அவர்கள். என்ன செய்தி, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன, இதோட பின்னணி என்ன, அரசியல் பின்னணி என்ன அப்படின்னு இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் விட தாவேகா மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான பிரச்சனைய, அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனா அது ஒரு முக்கியமான பிரச்சனையா தமிழ்நாட்டு மக்கள் அவங்க திணிக்க நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த. இத தாவேகாவின் எல்லா அமைச்சர்களும் சொல்றதை தாண்டி ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் பூர்வீகமாக கொண்ட இப்போ சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் போற இடங்கள்ல எல்லாம் இதை பதிவு பண்றாரு. இப்ப எப்படி அமைச்சர் ஆதவர்ஜுனா எந்த கேள்வி கேட்டாலும் சம்பந்தமே இல்லாம கொளத்தூர்ல ஸ்டாலின் தோத்துட்டாரு, கொளத்தூர்ல ஸ்டாலின் தோத்துட்டாரு, எங்க தலைவர் 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல ஸ்டாலின் தோத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரோ, சம்பந்தமே இல்லாம ஸ்டாலின் தோத்துட்டாரு, அதுவும் என்ன நடந்திருக்கு இவிஎம் மிஷின்லங்கிறது பிரச்சனை போயிட்டு இருக்கிற சமயத்துல போற இடத்துல எல்லாம் கொளத்தூர்ல தோத்துட்டாரு, முதலமைச்சரும் மேடை ஏறினா ஒரு அரசியல் நாகரீகமே இல்லாம கொளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டோன்னு ஒரு தர லோக்கலா இறங்கி பேசுவாரு. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஆதவ் அவர்கள் மட்டும் நான் கொஞ்சம் வித்தியாசமா தான் எல்லாம் பண்ணுவேன்னு சம்பந்தமே இல்லாம திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டே வந்தாரு. இப்போ இந்த டீ பார்ட்டி குறித்த விஷயம் காலையில இருந்து ஒரு செய்தி பரப்பப்பட்டு வருது. அது என்னன்னா, நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா இவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. கனிமொழி அதுல கலந்துகிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, திமுகவும் பாஜகவும் நெருங்கிட்டாங்க, அவங்க கூட்டணி வைக்கிறத உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் பொதுவெளியில பேசிட்டு இருக்காரு. அவர் திமுகவையும் பாஜகவையும் ஏன் இணைக்க நினைக்கிறாரு, அதுவும் பாஜகவோட முன்னாள் உறுப்பினர் இல்ல பாஜகவோட முன்னாள் நிர்வாகி, இந்நாள் தாவேகாவோட அமைச்சர், எதனால திமுகவையும் பாஜகவையும் ஒன்னு சேர்க்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு? அப்ப தாங்கள் பாஜகவில் இருந்ததே அவ்வளவு பெரிய இழுக்கா நினைக்கிறீங்களா ஆர்எஸ்எஸ் நிர்மல்குமார் அவர்களே அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு வருது. அது ஒரு புறம் இருக்க, இந்த டீ பார்ட்டியை வச்சு இவ்வளோ பெரிய வதந்திய அவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்க, அவ்வளவுதாங்க கூட்டணி முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை பரப்புறாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை உறுதிப்படுத்துற மாதிரி பேசுறாரு. இதுக்கு இந்த செய்திகள்லாம் ஒரு நாள் முழுக்க பரப்பப்பட்டு வருது. ஈவினிங் கனிமொழி அவர்கள் கிட்ட பிரஸ் பீப்புள்ஸ் கேட்கறாங்க, இப்படி நீங்க அந்த டீ பார்ட்டியில கலந்துகிட்டதுனால நீங்க பிஜேபி கூட கூட்டணிக்கு போக போறீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க ஒரே பதில் சொல்றாங்க, இல்ல நான் அந்த டீ பார்ட்டியில கலந்துக்கல, அவங்க எப்பவும் போல எல்லாரையும் அழைக்கிற மாதிரி எங்களுக்கும் அழைப்பு விடுத்தாங்க, ஆனா நான் அதுல கலந்துக்கிறதுக்காக போகல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எதுக்காக அந்த பார்ட்டிக்கு அவங்க போறாங்க, அங்க போய் எதுக்காக ஓம் பிர்லாவை சந்திக்கிறாங்கன்ற காரணம் ஒரு புறம் இருக்க, இவங்க பரப்புற இன்னொரு முக்கியமான, அதாவது ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட வச்சா திமுகவும் பிஜேபியும் கூட்டணிங்கிறது ஸ்ட்ராங்கா மக்கள் மனதில் பதிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னா, இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிற ஒட்டுமொத்த கட்சிகளும் இந்த குறிப்பிட்ட தேநீர் விருந்த புறக்கணிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கனிமொழி கருணாநிதி அவர்கள் திமுக சார்பில் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க, இந்த பார்ட்டிக்கு போறாங்க அப்படின்னா இது உறுதி செய்யப்பட்டது தானே அப்படின்னு இன்னொரு பாயிண்டை எடுத்துட்டு வர்றாங்க. இப்போ கனிமொழி என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, நான் அந்த டீ பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக அங்க போகல, அவங்க as usual இன்வைட் பண்ற மாதிரி பண்ணாங்க, பட் நாங்க எதுக்காக போனோம்னா நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் பக்கத்தில் இருக்கிற எங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றி கேட்கறதுக்கான விஷயம் தொடர்பாக தான் நான் அவரை பார்க்க போனேன் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கெஸ் கரெக்டாக இருந்தால் மே 4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கூட ஒரு அரசியல் நாகரிகமோ பண்பாடோ எதுவுமே இல்லாமல் ரிசல்ட் வந்த மறுநாளே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேரிகேட் ஏறி சாடின கதையா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை விட்டுட்டு இன்னொரு ஆளும் கட்சியாக மாறி இருந்த தாவேகாக்கு உடனே போயிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ்
காங்கிரஸை சார்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு அரசியல் கூட்டணி, அது ஒரு தேர்தல் கூட்டணி, இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு, நாங்க அவங்க கூட கூட்டணியில இல்ல அப்படின்னு ஒரு மாண்பில்லாம அந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்ட காரணத்தினால இங்க எங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை மாத்தி கொடுங்க, நாங்க அவங்க பக்கத்துல உட்கார விரும்பல அப்படின்னு கனிமொழி அவர்கள் அவங்க அப்படி பண்ணிட்டு போன 2 நாட்களுக்குள்ளாக ஒரு கடிதம் எழுதுறாங்க சபாநாயகருக்கு. ஆனா இன்னும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. இப்போ நமக்கு இவங்க ஏன் அவங்க பக்கத்துல போய் உட்கார்றாங்க, இவங்க சீட்டிங் மாறி உட்கார வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி வரும். நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னா, முன்னாடி அட்டெண்டன்ஸ்ங்கிறது பொதுவா பதிவு செய்யப்பட்டதா இருந்துச்சு. இப்போ அந்தந்த இடத்துல அந்தந்த எம்பியோட பயோமெட்ரிக் இது வைக்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க. நம்மளோட இடத்துல இப்போ ஒரு எம்பியா இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்தா மட்டும்தான் நம்ம வந்திருக்கோங்கிற அட்டெண்டன்ஸ் அங்க ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டதுனால என்ன ஆனாலும் தவிர்க்க முடியாமலே காங்கிரஸ் பக்கத்துல தான் திமுக உட்கார வேண்டிய நிலைமை இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 ஆண்டுகள் தொடர்ந்து பயணிச்சதுல ரொம்ப அரசியல் ரீதியா ரொம்ப இணக்கமா இருந்ததுனால திமுகவோட எம்பிக்கள் யாரு, காங்கிரஸோட எம்பிக்கள் யாரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு இது இருந்திருக்காங்க. இப்போ எங்களுக்குள்ள ஒரு சின்ன அரசியல் முரண் ஏற்பட்டிருக்கு, அதனால நாங்க இப்படி சேர்ந்து உட்கார விரும்பல, திமுக எம்பிக்களுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை மாத்தி கொடுங்க அப்படின்னு கனிமொழி கேட்டிருக்காங்க. ஆனா இன்னமும் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படியே இருக்கிற காரணத்தினால கூட்டத்தொடர் நடக்கும்போது நடுவில் அவரை சந்திச்சு அதுக்கான மனுவை கொடுக்கறது நல்லா இருக்காதுங்கிறதுக்காக போய் சந்திச்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இஷ்யூ பத்தி தான் பேசிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கனிமொழி ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிற யாரும் அந்த டீ பார்ட்டிக்கு போகல, கனிமொழி மட்டும் போயிட்டாங்க. அவங்க இல்லைன்னு விளக்கம் கொடுத்தாலும், இல்லைன்னா இந்த செய்தியை இந்த வதந்தியை இன்டர்நெட் ஃபுல்லா பரப்புற அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாரும் இவங்க கொடுக்குற அந்த விளக்கத்தை ஏத்துக்க தயாரா இல்லை. ஏன்னா அவங்க ப்ரூஃப் பண்ண நினைக்கிற ஒரு விஷயம் திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில இருக்காங்கன்றது. அப்போ ஒரு டீ பார்ட்டியில கலந்துகிட்டதுனால அவங்க மறைமுக கூட்டணியில தான் இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கு நீங்க வர்றீங்கன்னா, போன வருஷம் இதே மாதிரி ஒரு சபாநாயகர் கொடுத்த ஒரு டீ பார்ட்டியோட நிறைவு நாள்ல பிரியங்கா காந்தி கலந்துகிட்ட அந்த புகைப்படங்கள் வைரல் ஆச்சு. இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் வார்த்தைக்கு வார்த்தை அந்த டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்றது ஒரே காரணமா திமுகவும் பாஜகவும் கூட்டணினா, அப்ப பிரியங்கா காந்தி போன வருஷம் கலந்துக்கிட்டாங்க, அப்ப பாஜகவும் காங்கிரஸும் அண்டர் டீலிங்ல இருக்காங்களா, மறைமுக கூட்டணியில இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸை நோக்கி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கேட்பாங்களா? காங்கிரஸ்ல உள்ள ஒருத்தங்க, அதாவது பிரியங்கா காந்தி போனது நட்பா இல்ல வேற ஏதாவது கூட்டணியா அப்படின்னு கேட்டா இல்ல, அது மாண்பு. அப்ப காங்கிரஸும் பாஜகவும் ஒரு விஷயத்துல இணக்கமா இருக்காங்கன்னா அது அரசியல் மாண்பு. ஆனா கனிமொழி கருணாநிதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த டீ பார்ட்டிக்கு நான் போகல, இந்த விஷயமா தான் போனேன்னு சொல்லியும் நீங்க இல்ல இவங்க டீ பார்ட்டியில கலந்துகிட்டு இருக்காங்க, சோ அவங்களுக்குள்ள மறைமுக கூட்டணி இருக்குன்னு சொல்றீங்க. அப்படியே பார்த்தாலும் டீ பார்ட்டிக்கு போயிருந்தாங்க, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி போயிருந்தாலும் இதை கூட்டணின்னு எடுத்துக்கணும்னா காங்கிரஸ்ல இருக்கவங்க போனாங்கல்ல, அதை என்னன்னு எடுத்துக்கலாம். திமுக போனதும் கூட்டணினா காங்கிரஸ் போனதும் கூட்டணி தான். ஒருவேளை காங்கிரஸ் போனது அரசியல் மாண்புனா திமுக போனதும் அரசியல் மாண்பு தான், அப்படிதானே எடுத்துக்கணும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு ஒரு நியாயம், திமுகவுக்கு ஒரு நியாயம். காங்கிரஸ் ஒரு கேள்வி ஒரு விதமா ட்ரீட் பண்றீங்க, திமுக ஒரு விதமா ட்ரீட் பண்றீங்க. இப்போ டீலிமிட்டேஷன் பிரச்சனை சட்டமன்றத்தில் ஒரு முக்கிய பிரச்சனையா மாறுது. சட்டமன்றத்தில் டீலிமிட்டேஷன் பிரச்சனை குறித்து பேசும்போது ஆதவ் என்ன சொல்றாரு, இவங்க அந்த இதுல கலந்துப்பாங்க, அப்படி இல்லைன்னா வெளிநடப்பு செய்வாங்க அப்படின்னு ஒரு தகவல் எனக்கு வந்ததுன்னு ஒரு உறுதியாகாத தகவலை ஒரு அமைச்சர் சம்பந்தமே இல்லாம சட்டமன்றத்தில் பேசுறாரு. சபாநாயகர் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாரு. அதை வருஷம் பேசுற எல்லாத்தையும் தான் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க, அது வேற. சரி, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை சிடிஆர் நிர்மல்குமார், ஆர்எஸ்எஸ் பூர்வீகமாக கொண்ட சிடிஆர் நிர்மல்குமார், இது ஒரு தகவல் இல்ல உறுதிப்படுத்தப்பட்டதுங்கிற மாதிரி வெளியே பிரஸ் மீட்ல பேசுறாரு. அப்போ இப்ப டீலிமிட்டேஷன் விஷயத்துல திமுக இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. நாடாளுமன்றத்துல இத்தனை நாள் கூட்டத்தொடர் நடந்திருக்கு, காங்கிரஸ் தலைவர்கள் அதுல கலந்துகிட்டு இருக்காங்க, எத்தனை பேரு டீலிமிட்டேஷன் குறித்து நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்புறாங்க? தினமும் காலையில மல்லிகார்ஜுன கார்கே வீட்டுல இந்தியா அலையன்ஸோட அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றாங்கல்ல, அந்த கூட்டத்துல டீலிமிட்டேஷன் பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் பண்ணவோ நாடாளுமன்றத்தில் அதை பத்தின கேள்வி குரல் எழுப்பவோ ஏன் காங்கிரஸ் தயங்குது? ஏன் காங்கிரஸ் நோக்கி இந்த கேள்வியை சிடிஆர் நிர்மல்குமார் கேட்க மாட்டேங்கிறாரு? உங்க கூட தானே இருக்காங்க, ஏன் நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாங்கன்னு உங்க கூட இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து ராகுல் காந்தி அவர்களை பேச வைக்கலாமே, ஏன் உங்களால அது முடியல? சிடிஆர் ஏன் இப்படி பேசுறாரு? சிடிஆர் வெளியே இந்த விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? அவங்க எதிர்பார்த்தது, சிடிஆர் தாண்டி தாவேகா அப்படிங்கிற கட்சியும் ஜோசப் விஜய் அவர்களும் எதிர்பார்த்தது என்னன்னா, டீலிமிட்டேஷனுக்கு எதிரான தீர்மானத்தை நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் போது கண்டிப்பா திமுக அதை ஆதரிக்க மாட்டாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க.
ஆனால் எதிர்க்கட்சி திமுக அதை ஆதரிச்சதுல இவங்க போட்ட பாலி இவங்களுக்கே ரிவிட் ஆயிடுச்சு. ஆனாலும் அதை ஒத்துக்க மனசு இல்லாமல் திரும்ப 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 பிஜேபியும் டிஎம்கேவும் மறைமுக கூட்டணி, பிஜேபியும் டிஎம்கேவும் மறைமுக கூட்டணி ஒரு பொய்யை 10 தடவை கத்தி சொன்னா அது உண்மையாயிருதுன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி டீ பார்ட்டியில கலந்துகிட்டதுனால டிஎம்கே பிஜேபியை நெருங்குது, 2 பேரும் மறைமுக கூட்டணியோ இல்ல கூட்டணி அறிவிக்க போறாங்க, அப்படி ஆகும்போது இதுக்கு முன்ன பிஜேபி கூட நேரடியா கூட்டணி வச்ச கட்சிகளுக்கு மக்கள் என்ன பாடம் புகட்டினாங்க தமிழ்நாட்டு மக்கள், அதையே அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு பண்ணவும் அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த தேர்தலில் தாவேகா ஜெயிச்சது அவங்க உழைப்புல கிடையாது, மக்கள் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில கிடையாது, லக்குல முழுக்க முழுக்க ஒரு திண்ணையில கடந்தவங்களுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி ஜெயிச்சிருக்கீங்க. அதனால அடுத்த தேர்தலில் ஒருவேளை அவங்க பாஜக கூட கூட்டணிக்கு போனா இதே திமுக மாதிரியே ஒரு பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட 60-50 ஆண்டுகள் ஆண்ட திராவிட கட்சியான அதிமுகவுக்கு மக்கள் என்ன மாதிரியான பாடம் புகட்டினாங்களோ அதே பாடத்தை திமுகவுக்கும் புகட்ட அவங்களுக்கு தெரியும். ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வச்சா அது என்ன மாதிரியான பின்விளைவுகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துங்கிறது திமுகவுக்கும் நல்லா தெரியும். திமுக இந்த டீ பார்ட்டியில நீங்க சொன்ன மாதிரி கலந்துக்கிட்டாலும் அவங்க கலந்துக்கிடல, அவங்க சொன்ன ரீசன் வேற. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கலந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் கேம் இருக்கும், அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி விளையாடணும். ஸோ அஃபிஷியலாக அறிவிப்பு வர்ற வரைக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் திமுகவும் பாஜகவும் கூட்டு, திமுகவும் பாஜகவும் கூட்டுன்னு பேசுறதை விட்டுட்டு அவர் துறை சார்ந்த விஷயங்கள்ல, அவர் துறை தான் இங்கே தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ரொம்ப மோசமாக இருக்கிற ஒரு துறைனா ஐயாவோட சட்டத்துறையும் மின்சாரத்துறையும் தான். அது ரெண்டையும் எப்படி சீர்படுத்தலாங்கிற வேலையில் கவனம் செலுத்தினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஷானவாஸ் இது குறித்து ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, கனிமொழி அங்கே போனதுனால டீ பார்ட்டி அட்டன் பண்ணதுனால அவங்க கூட்ட ஏன்னா ஓம் பிர்லா பிஜேபியை சேர்ந்தவர், அந்த சபாநாயகர், அதனால அவர் கொடுத்த டீ பார்ட்டியில நீங்க சொல்ற மாதிரி கனிமொழி கலந்துகிட்டாங்கன்றதுனால பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணினா சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் கொடுக்கிற டீ பார்ட்டியை சிஎம் விஜய் அவர்கள் புறக்கணிப்பாரா? ஏன்னா ஆளுநர் பிஜேபியை சார்ந்தவர். ஸோ அவர் கொடுக்குற டீ பார்ட்டியை அட்டன் பண்ணா இன்டைரக்டா பிஜேபி கூட மறைமுக கூட்டணி வைக்கிற மாதிரி ஆகிற காரணத்தினால ஆளுநர் அழைப்பு விடுக்கிற அந்த தேநீர் விருந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் புறக்கணிப்பாராங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். விசிகா கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கூட அமைதியா இருக்காங்க. ஆனா இந்த ஆதவ் சிறுத்தைகள்னு ஒரு கூட்டம் உருவாகி இருக்குல்ல, அந்த கூட்டம் ஆளூர் ஷானவாசை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்வீட்டுமே பெருமளவில் பேசு பொருளா மாறி இருக்கு. இப்போ டீலிமிட்டேஷன் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசாம ஏன் காங்கிரஸ் மௌனம் காக்குது? இன்னொன்று, காங்கிரஸ்க்கு டீலிமிட்டேஷனால தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுதுன்னு தெரியும். தென் மாநிலங்கள்லேயே காங்கிரஸ்க்கு 3 சிஎம் இருக்காங்க. விடி சதீசன் கேரளாவில் இருக்காரு, அப்புறம் டிகே சிவகுமார் கர்நாடகாவில் இருக்காரு, ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் இருக்காரு. இவங்க 3 பேருமே காங்கிரஸோட முதலமைச்சர்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் பாதிக்கப்பட போற தென் மாநிலங்களுக்காக அவர் ஏன் பேசல? அவரை விடுங்க, இவங்க 3 பேர்ல யாரு ரீசெண்டா டீலிமிட்டேஷனுக்காக குரல் எழுப்புனாங்க, டீலிமிட்டேஷனை எதிர்த்து பேசினாங்க? யாருமே பேசல. அப்போ காங்கிரஸ் தான் பிஜேபி கூட மறைமுகமா கூட்டணியில் இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுது. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இதே கேள்வியை காங்கிரஸ் நோக்கி கேட்பாரு. ஏன்னா அவருக்கு தென் மாநிலங்களோட நலன் தான் முக்கியம். டீலிமிட்டேஷனால மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர். அதனால இதே கேள்வியை தங்களோட கூட்டணி கட்சியா இருக்கிற காங்கிரஸ் நோக்கியும் அவர் கேட்பார். ஏன்னா வடமாநில தலைவர்கள், அதாவது காங்கிரஸோட வடமாநில தலைவர்களா இருக்கிற ராகுல் காந்தியா இருக்கட்டும், திக் விஜய் சிங்கா இருக்கட்டும், அசோக் கெல்லட்டோ, யாராவது இந்த விஷயம் குறித்து வாய் திறந்தாங்களா? இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, யாருமே நாடாளுமன்றத்தில் இந்த விஷயம் குறித்து வாய் திறக்கலையே. அப்போ போன வருஷம் போன டீ பார்ட்டியில கையெழுத்தான அந்த மறைமுக கூட்டணி இப்ப வேலை செய்தா? அதனாலதான் பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம ராகுல் காந்தியில இருந்து இங்க எல்லாரும் மௌனம் காக்குறாங்களா? இப்ப நீங்க கேட்கலாம், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசினாங்களே மாணிக்கம் தாக்கூர் நோ டிலிமிட்டேஷன் தான் எங்க ஸ்டாண்டுன்னு பேசியிருக்காரு. ஓகே ஃபைன், ஏன் ராகுல் காந்தி பேசல? தமிழ்நாடு காங்கிரஸ் பேசுறத ஏன் அகில இந்திய காங்கிரஸ் பேச தயங்குது? தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுதில்ல, அப்ப ராகுல் காந்தி வாய் திறக்கணும்ல, ஏன் திறக்க மாட்டேங்கிறாரு? அப்ப காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடு எடுக்குதா? இரட்டை நிலைப்பாடு காங்கிரஸ் கொண்டு புதுசு இல்லை. ஏன்னா சென்ட்ரல்ல ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, ஸ்டேட்ல ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, அவங்க மட்டும் ஆள்ற மாநிலங்கள்ல ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல பல ஸ்டாண்ட் எடுக்கிறது காங்கிரஸ் ஒன்றும் புதுசு இல்லை. அதனால இந்த விஷயத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் எடுக்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ ஒருவேளை சிடிஆர் நிர்மல்குமார் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னு டிஎம்கே பிஜேபி கூட்டுன்னு சொல்லிட்டு தான் அந்த நாளையே தொடங்குவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஆசைப்படுற மாதிரி ஒருவேளை திமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு வந்தா, அது அஃபீஷியலாக கூட்டணின்னு அறிவிக்கப்பட்டா, அப்போ திமுகவுக்கு என்ன செய்யணும்? திமுகங்கிற கட்சி அதுக்கான பின்விளைவுகளை சந்திப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பின்விளைவுகள் உருவாகும்னு தெரியாமல் இந்த கேம் அவங்க ஆட போகிறதில்லை.
அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு ஆளுநர் கொடுக்குற தேநீர் விருந்த நம்ம முதலமைச்சர் புறக்கணிச்சு பிஜேபி கூட எனக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்றாரா, இல்ல ஆளா போய் டீ பார்ட்டியில கலந்துக்கிறாரா, என்னென்ன விஷயங்கள் வருது, அடுத்தடுத்து டீலிமிட்டேஷன் குறித்து ராகுல் காந்தி வாய் திறந்து பேசுறாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.